இங்கே எல்லாரும் வைக்கிற அலிகேஷன் என்னென்னா, இந்த மாதிரி புதுச்சேரிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் பண்ண போகிறீங்க. நம்மளுக்கு யாருக்குமே இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு இன்னொரு விஷயத்தை எடுத்து பண்ணணுங்கிறது யாருக்குமே எந்த அவசியமும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு, சூழ்நிலைக்கு நம்ம ஊர், நம்ம பழைய காலத்து ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, நம்ம உலகத்தை வியக்கத்தக்க கூடிய ஒரு லெவலில் இருந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம மற்ற நாட்டுக்கும் மற்ற ஊருக்கும் ஒரு அடிமையாக, நம்ம நாட்டிலே நம்ம ஒரு கூலியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம். ஃப்ரம் தி எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும், எதில் எல்லாத்துலேயுமே பின்தங்கியிருக்கோம். இன்றைக்கி நேற்று நைட்டு கூட நான் சிங்கப்பூர்லேருந்து தான் வந்தேன். அங்கே போய் சிங்கப்பூரில் டெவலப் பண்ண ஆர்கிடெக்ட் ஃபார்மை பார்த்தோம். அவங்க வந்து 188 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம். அந்த ஆர்கிடெக்சர் கம்பெனியை பார்த்தோம்னா, சிங்கப்பூரே சுதந்திரம் கிடச்சி அவங்க டெவலப் பண்ணதே 60 வருஷம்தான். ஸோ சிங்கப்பூர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஊரை டிசைன் பண்ணதே இந்த ஆர்கிடெக்ட், சிபிஜின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்ட் ஃபார்ம். அவங்கக்கிட்ட கேட்டோம், இது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, எப்படி தொலைநோக்கு பார்வையோடு பண்ணுறீங்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் இருந்து ஒரு தண்ணி, அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தண்ணி வந்து அந்த வீட்டை விட்டு ரோட்டுக்கு வெளியில் வரும்போதே அது குடிநீராக மாற்றிக்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் ஒரு விஷயமும் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர்னு ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க. மக்கள் வந்து ரோட்டில் நடந்து ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்து எல்லா இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோர்லேயே வச்சுட்டாங்க. பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, பக்கத்துலேயே வந்து ஷாப்பிங் மால் இருக்குது. இது எல்லாமே வந்து யாருமே ரோட்டில் நடந்து போய் கிராஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மாடு கிராஸ் பண்ணி மக்கள் இடித்து இறக்குறாங்க. இன்றைக்கி ஒரு குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து மக்கள் இறந்து போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இங்கே சூழ்ந்துருக்கு.